உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளே வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்னென்னா, நமக்கு வாழ்க்கையில் தனவரவு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய அமைப்பு நம்ம ஜாதகத்தில் இருக்கா? இருந்தால் தான் நமக்கு அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கோடீஸ்வரன் ஆகக்கூடிய ஒரு அமைப்பும் கிடைக்கும். அதில் ஒரு சில அமைப்புகள் ரொம்ப அருமையான ஒரு சில அமைப்புகளை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு வர்றோம். அதில் நீச்சபங்க ராஜயோகத்தை பார்த்துட்டோம், புஷ்கராம்சம் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃபார்ச்சுனா அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த ஃபார்ச்சுனா அப்படிங்கிறது எங்கே விழுதோ அந்த இடத்துக்கு யாரால் உங்களுக்கு தனவரவு இருக்கும், யார் மூலமாக தனவரவு இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃபார்ச்சுனா. இந்த ஃபார்ச்சுனாவை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரொம்ப ஒரு எளிமையான கணக்கு தான். இதுக்காக நீங்கள் ஒன்றும் பயப்படவெல்லாம் வேணாம், பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதாவது லக்கணத்தினுடைய பாகையோடு, இது லக்கணத்தினுடைய பாகையோட, இது லக்கணத்தினுடைய பாகை, அதுவோட சந்திரனுடைய பாகையையும் கூட்டி, இங்கே ப்ளஸ் போட்டிருக்கேன் பாருங்கள், சந்திரனுடைய லக்கணத்தினுடைய பாகையோட சந்திரனுடைய பாகையும் கூட்டி எவ்வளவு வருதோ அதில் இருந்து சூரியனுடைய பாகையை கழிச்சோம்னா மிச்சம் எது வருதோ அதுதான் ஃபார்ச்சுனா. மிச்சம் என்ன வருது? 227.45. இப்போ பாருங்கள், ஜாதகத்தில் காட்டுறேன். ஜாதகத்தில் காட்டினா தான் உங்களுக்கு அந்த இது புரியும், இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். பாருங்கள், இப்போ பாருங்கள், இங்கே லக்கணத்தினுடைய பாகை இங்கே கொடுத்துருக்கு. அடுத்தது சந்திரனுடைய பாகை கொடுத்துருக்குது. இந்த ரெண்டையும் கூட்டி சூரியனுடைய பாகையை கழிக்கணும். கழிச்சா என்ன வருதோ அதுதான் ஃபார்ச்சுனா. அப்போ என்ன வந்திருக்குது நமக்கு? 227.45 பாகை, 227 பாகை 45 கலை அப்படின்னு வந்திருக்குது. அந்த 227ங்கிறது என்னென்னா ஒரு ராசிக்கு 30 பாகை. அப்போ 1 2 3 4 5 6 7 ராசிக்கு 210 பாகை போயிடுச்சு. மிச்சம் 17 பாகை இருக்குது. அந்த 17 பாகைனா ஒரு பாகைக்கு ஒரு 17 பாகை இருக்குது. அந்த 17 பாகை ஒரு நட்சத்திர பாதத்துக்கும் 3 பாகை 20 கலை. அப்போ இந்த விருச்சிக ராசியில் 17.45 அப்படிங்கிறது எத்தனை பாதம் கடந்து வருது? இங்கே விசாகம் 4ங்கிற ஒரு பாதம் இருக்குது. அதுக்கு அடுத்தது அனுசம் 1 2 3 4, இங்கே 5 பாதம், 3 15 முடிஞ்சு அடுத்தது கேட்டை 1 2 3 4ன்னு வரதில் கேட்டை 1வது பாதத்தில் இந்த ஃபார்ச்சுனா அமைஞ்சிருக்குது. அப்போது இவரோட இந்த ஃபார்ச்சுனா இருக்கிறதுனால இவருக்கு எங்கே வந்திருக்குது இந்த ஃபார்ச்சுனா. இப்போ இந்த ஃபார்ச்சுனா எங்கே இருந்தால் யார் யாருக்கு எப்படி தனவரவு இருக்கும், யார் மூலமாக இந்த ஃபார்ச்சுனானால் நமக்கு யார் மூலமாக தனவரவு வரும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்கணும். இப்போ ஃபார்ச்சுனா லக்கணமாகவே அமைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ லக்கணம் என்ன? இது கும்ப லக்கணம். இப்போ லக்கணம் கும்பம் அப்படின்னா இதை விட்டுருவோம். இப்போ விருச்சிகமாகவே வச்சுருவோம். இதை லக்கணமாக வச்சுக்குவோம். இங்கேயே ஃபார்ச்சுனா அமைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. இதே இந்து லக்கணமாகவோ ஃபார்ச்சுனா லக்கணமாகவோ அமைஞ்சிச்சுன்னா ரொம்ப அதிர்ஷ்டம். நம்ம எதுக்கு என்ன பண்ணாட்டியும் நமக்கு தனவரவு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபார்ச்சுனா 2ல் அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. 2ன்னா இதே இப்போ துலா ராசிக்கு இது 1, இது 2வது இடம். துலா லக்கணத்துக்கு இது 1, இது 2வது வீடு. இப்போ துலா லக்கணக்காரங்களுக்கு இது 2ஆம் வீடாக வர்றதுனால இப்போ 2ல் ஃபார்ச்சுனா அமைஞ்சதுன்னா தொழில் செய்கிறது மூலமாக இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தனம் கிடைக்கும், தன லாபம் இவங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது 3ல் ஃபார்ச்சுனா அமையுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கன்னி லக்கணத்துக்கு 1 2 இது 3ல் இங்கே ஃபார்ச்சுனா அமைஞ்சிருக்குது அப்படின்னா இது 3ங்கிறது சகோதரர், இளைய சகோதரன் அப்படின்னு அர்த்தம். அப்போ 3னா இளைய சகோதரன் மூலமாக இவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு செல்வ செழிப்பு வரும். சின்ன வயசுலேயே இவங்களுக்கு தொழில் அமைஞ்சிடும். அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் மூலமாக இவங்களுக்கு மிகப்பெரிய செல்வம் சேரும்.
அடுத்தது இந்த சிம்ம லக்கணத்துக்கு இது வந்து 4வது இடமா வரும். சிம்ம லக்கணத்துக்கு 1 2 3 4 இப்படி 4வது வீடு அமைஞ்சதுன்னா பூர்வீக சொத்துனால 4ங்கிறது புதையல். இப்போ இவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் புதையல் கிடைக்கும். எஸ்டேட்டு இதில் எல்லாம் வந்து மிகப்பெரிய இதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு செல்வத்தை இந்த ஃபார்ச்சூனாங்கிற அமைப்பு கொடுத்துரும். அடுத்தது 5ன்னு வச்சுக்குங்க. கடகராசிக்கு இப்போ கடக லக்கணத்துக்கு 1 2 3 4 5 இப்போ 5ல் ஃபார்ச்சூனா அமைஞ்சிருக்குது. கடக லக்கணத்துக்கு 5ல் அமைஞ்சிருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கடக லக்கணத்துக்காரருக்கு என்ன கிடைக்கும்? ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டாங்கன்னா இவங்க தான் மிகப்பெரிய. இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறோம்னா நமக்கு அதனால் ஷேர் மார்க்கெட்டிலேருந்து நல்லா மிகப்பெரிய செல்வம் வருமா அப்படிங்கிறத இப்படி தான் பார்க்கலாம். நிறையா வழி இருந்தாலும் இது ஒரு வழி. பாருங்கள், இப்போ ஷேர் மார்க்கெட்டில் பணம் வர்றது இவங்களுக்கு தான். புதுசு புதுசாக திடீர்னு கண்டுபிடிப்பாங்க. ஏதாவது ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சி அதன் மூலம் பெரிய ஃபேமஸ் ஆகி அதில் இருந்து லாபத்தை சம்பாதிக்கிறது. இந்த மாதிரி வர்றதெல்லாம் இப்படி ஃபார்ச்சூனா 5ல் அமைஞ்சவங்களுக்கு, கடகத்துக்குன்னு இல்லை 5ல். அடுத்தது 6ல் ஃபார்ச்சூனா 6ல் அமையுதுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு உதாரண லக்கணமாக எடுத்ததுனால தான் இப்படி கொண்டு காட்டிகிட்டு இருக்கிறோம். இப்போ ஃபார்ச்சூனா 6 இப்போ மிதுன லக்கணமாக இருந்துன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபார்ச்சூனா எங்கே அமைஞ்சிருக்குது? 6 1 2 3 4 5 6 இப்போ இந்த ஃபார்ச்சூனா 6ல் அமைஞ்சிருக்குது. இப்போ 6ல் அமைஞ்சால் என்னென்னா 6ஆம் இடங்கிறது தான் வட்டி தொழில். வட்டி கூட்டு கோடியாக சம்பாதிப்பாங்க. நிறைய ஃபைனான்ஸ் கம்பெனிகள் இருக்கும். இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த ஃபார்ச்சூனாங்கிற ஒரு அமைப்பு இருந்தால் தான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம என்ன தொழில் செய்யலாம், எதுனாலும் நம்மளுக்கு லாபம் வரும், நமக்கு வந்து எது பெரிய தனவரவை வாரி வழங்கும் அப்படிங்கிறத இந்த மாதிரி அமைப்புகளை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போது இந்த மாதிரி 6ஆம் இடத்துல ஃபார்ச்சூனாக இருக்கிறவங்க வட்டி தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கலாம். அதே 7ஆம் இடமாக இருந்து வச்சுக்கோங்க. இப்போ ரிஷபத்துக்கு வந்து இப்போ இந்த ஃபார்ச்சூனாக இருக்கிற இடம் 7 1 2 3 4 5 6 7 இப்போது 7ஆம் இடமாக இருந்ததுன்னா கூட்டு தொழில். இந்த 7ஆம் இடம்ங்கிறது என்னென்னா மனைவி அல்லது கணவன் அல்லது கூட்டு தொழில், இதெல்லாம் இதுதான் வியாபாரம். இதன் மூலமாக மிகப்பெரிய லாபம் இவங்களுக்கு வரும். சரி, 8ல் அமைஞ்சா மேச ராசிக்கு இப்போ ஃபார்ச்சூனா இங்கேங்கிறதுனால இது உதாரணமாக ஃபார்ச்சூனா அமைஞ்சிருக்காத மேச லக்கணம் உதாரண லக்கணமாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த லக்கணத்துக்கு 8ல் ஃபார்ச்சூனா அமைஞ்சிருக்குன்னா இப்போ இந்த மேச லக்கணக்காரங்களுக்கு என்னென்னா 8ங்கிறது தான் இன்சூரன்ஸு. காலபுருஷம் 8ங்கிறது தான் இன்சூரன்ஸில் வேலை, உத்தியோகம் பார்க்குற மனைவி கிடைப்பாங்க. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் தான் 8ஆம் இடம். 7ங்கிறது மனைவி அல்லது கணவன் அப்படின்னா அதுக்கு 2வது தனஸ்தானம் தான் 8ஆம் இடம். அதனால் மனைவியினால் அல்லது கணவனால் அல்லது இன்சூரன்ஸில் வேலை பார்க்குறது மூலமாக மிகப்பெரிய ஒரு லாபத்தை இவர்கள் சம்பாதிப்பார்கள். சரி, 9ஆம் இடத்துல இந்த ஃபார்ச்சூன் அமைஞ்சிருச்சு. யாருக்கு 9ஆம் இடம்? இது உதாரணத்துக்கு, இதுதான் பர்மனெண்ட்னு இல்லை, நிரந்தரம் இல்லை, இது ஒரு உதாரணத்துக்கு போட்டிருக்கிறேன். இப்போது மீன லக்கணத்துக்கு இது 9ஆம் இடம். அப்போ 9ஆம் இடத்துல இந்த ஃபார்ச்சூன் அமைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த 9ங்கிறது என்ன? வெளியூர், வெளிநாடு. அப்போ வெளிநாட்டு தொடர்புனால இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது, வெளிநாட்டில் இருக்கிறவங்களோட தொடர்பு வச்சுக்கிறது, இதனால் வந்து இவங்களுக்கு லாபம் நிறைய கிடைக்கும். இதனால் இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக மாறிடுவாங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஃபார்ச்சூனா 10ல் அமைஞ்சா இப்போ கும்ப லக்கணம். இந்த லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா 10 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த ஃபார்ச்சூனா 10ல் அமைஞ்சிருச்சு அப்படின்னா சரியான தொழில், மிக நல்ல அருமையான ஒரு தொழில் அமைஞ்சு இவங்க மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபராகிடுவாங்க. பல நூறு நிறுவனத்துக்கு வந்து பல நிறுவனங்களுக்கு டைரக்டராக கூட இவங்க ஆகிடுவாங்க. நிறுவனங்களை நிறைய நடத்துவாங்க, அதில் இவங்க டைரக்டராகவும் இருப்பாங்க. அதன் மூலமாக மிகப்பெரிய செல்வம் இவர்களுக்கு கிடைக்கும். சரி, ஃபார்ச்சூனா 11 இது இங்கே மகர லக்கணம் வச்சுக்க உதாரணத்துக்கு, இவங்களுக்கு இது 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இப்போ இந்த ஃபார்ச்சூனா 11ல் அமைஞ்சதுன்னா 11ங்கிறது மூத்த சகோதரர்கள், நண்பர்கள், இவங்க தான். இவங்க மூலமாக நமக்கு என்ன உதவிகள் வேணுமோ அதெல்லாம் தடையில்லாமல் கிடைச்சிட்டே இருக்கும். சரி, ஃபார்ச்சூனா 12ல் அமைஞ்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபார்ச்சூனாவுக்கு இந்த தனுசு வீடு 12வது வீடு இப்படி 12 அமைஞ்சிருச்சு அப்படின்னா எதிரிகிட்டு இருக்கிற பணம் நம்மக்கிட்ட வந்துடும். மற்றவங்க சொத்தை உழைக்காமல் கிடைக்கும். மற்றவங்க சொத்து
உழைக்காமல் கிடைக்கிறது. இந்த மாதிரி அமைப்பு பார்ச்சுனர் படம் இருந்ததுன்னா நமக்கு வந்து மற்றவங்க சுற்று உழைக்காமல், அதாவது எதிரிகள் மூலமாகவும் நமக்கு வந்துடும். அப்புறம் அந்த அலங்கார பொருளெல்லாம் விற்பாங்க. அந்த மாதிரி தொழில் செஞ்சாங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு யோகத்தை இவங்க பெறலாம். இவங்க வாழ்க்கையில் இந்த அமைப்பு இந்த மாதிரி பார்ச்சுனால நமக்கு பார்ச்சுனா எந்த இடத்துல அமைஞ்சிருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணி நமக்கு அதுக்கு நம்மளுடைய செல்வத்தை ஈர்க்கிற வழியை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். மிகப்பெரிய ஒரு செல்வந்தனா இந்த அமைப்பு நம்மளை மாற்றிடும். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மீண்டும் வேறு நிறைய பதிவுகளை நம்ம போட்டுட்ருக்குறோம். அது வரைக்கும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு அனைத்து நலங்களையும் வளங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி.